கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 25/4/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தை வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீது, ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், கிருபையானது இவருடைய வாழ்க்கையில் பழுகி பெருகட்டும். அப்பா, சங்கீதம் 147:11 படி நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, எப்போதும் இவருக்கு நீ பிரியமாயிருந்து சகல ஆசீர்வாதத்தையும் கொடுங்க. நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 25/4/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை உடைய நன்மை நாளின் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறபடி கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றட்டும். உடைய கிருபையான தேசத்திலிருந்து செயல்படும்படியாக செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பாராளுமன்ற தேர்தல்களிலே வடக்கு இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் என் தேவனுடைய நன்மைகள் உண்டாகட்டும் தகப்பனே. தேர்தலிலே ஆண்டவரே நல்லாட்சி நீர் தரும்படியாய் ஜெபிக்கிற சிறந்த தலைவரை எங்களுக்காக நீர் ஏற்படுத்துவீராக தகப்பனே. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக்கொடுப்போம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.